வணக்கம். புதியுகம் FM ஸ்டேஷன்ல இனியவா என்று கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ தாஜே வருண் and அஜய் சௌமியா. காலை வணக்கம் வருண். சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். எஸ், உங்களுக்கும் வந்து சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அப்படின்னு நம்ம ரெண்டு பேர் மட்டும் சல்யூட் அடிச்சா போதுமா? ஆமா, நம்ம ரெண்டு பேருமே வந்து எல்லாருக்குமே சொல்லிரலாமா? கண்டிப்பா சொல்லிரலாம். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். எஸ், கிட்ட நான் ஒரு கேள்வி கேக்குறேன். பகத்சிங் பத்தி தெரியுமா உங்களுக்கு? என்ன இப்படி கேட்டீங்க? லாலா லஜ்பத் ராய் இருக்கார் தெரியுமா? அவரோட மரணத்துக்காக வந்து இவர் ஒரு ஆங்கிலேய காவல் அதிகாரியா துப்பாக்கியில சுட்டுட்டாரு, பழி வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அவரோட மரணத்துக்காக பழி வாங்கியிருக்காரு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து சுதந்திர உணர்வு சின்ன வயசுல இருந்தே அவருக்குள்ள இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் இல்லையா? இப்ப எப்படி சேகுவார் உலகமே பாக்குதோ அது மாதிரி நம்ம வந்து ஒருத்தரை பார்க்கணும், ஒரு ஐடலா பார்க்கணும் ஃப்ரீடம் ஃபைட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு பகத்சிங் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. இப்ப பாத்தீங்கன்னா அவரை பத்தின ஒரு புத்தகம் தான் நம்ம பார்க்க போறோம். அவருடைய கடிதங்கள், அதுக்கப்புறம் ஆவணங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து தொகுத்து தான் கேளாத செவிகள் கேட்கட்டும் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்தை பத்தி தான் வந்து தெரிஞ்சுக்க போறோம். இதுல ஒரு ஸ்பெஷலான விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த புத்தகத்தை பத்தி பேச போறவரும் வந்து இதுக்கு முன்னாடி சொல்ல போனா தமிழ்நாட்டுல வந்து தமிழகத்திலேயே வந்து முதலா பகத்சிங்கோட நிறைய ஆவணங்களை வந்து தொகுத்து ஒரு புத்தகமா வந்து வெளியிட்டிருக்காரு. அந்த புத்தகம் பாத்தீங்கன்னா வந்து பகத்சிங்கும் இந்திய அரசியலும் அப்படிங்கிற பேர்ல வந்து வெளியிட்டிருக்காரு. அவர் தான் இந்த புத்தகத்தை பத்தியும் பேச போறாரு. இவ்வளவு க்ளூ போதுமா யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு? என்ன சௌமியா, அவரை கூட தெரியாம இல்லையா? சுப வீரபாண்டியன் ஐயா இருக்கார்ல, அவர் தான் வந்து சொல்ல போறாரு. கரெக்டா சொன்னீங்க. சோ அவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறத பார்க்கலாம். இந்திய விடுதலை போராட்டம் 2 முனைகளில் நடைபெற்றது என்பதுதான் வரலாற்று உண்மை. அஹிம்சை ஜனநாயக வழியில் நடந்த அந்த போராட்டங்கள் பற்றிய பதிவுகள் நிறையவே இருக்கின்றன. ஆனால் ஆயுதம் ஏந்திய போராட்டமும் தொடர்ச்சியாகவும் அக்கம்பக்கமாகவும் நடந்து கொண்டே இருந்தது. 1806ஆவது ஆண்டு நடந்த வேலூர் புரட்சிக்கு பிறகு 1857 47 வரைக்கும் 90 ஆண்டுகள் அந்த போராட்டமும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த 90 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க ஒரு காலகட்டம்தான் 1920 30 என்று நாம் சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் அந்த போராட்டத்தை முன்னெடுத்த ஒரு படையினுடைய தளகத்தனாக தளபதியாக இருந்தவர் பகத்சிங். பகத்சிங்கை பற்றி தமிழிலும் கூட நிறைய நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. ஆனாலும் மதுரையிலிருந்து சிவகுமார் அவர்கள் தொகுத்து தமிழாக்கம் செய்து வெளியிட்டிருக்கிற அந்த கட்டுரைகள், செய்திகளினுடைய தொகுப்புகள் அடங்கிய கேளாத செவிகள் கேட்கட்டும் என்கிற புத்தகம் ஒரு புதிய வரவு. தமிழுக்கு பல புதிய செய்திகளை, அதுவரையில் நாம் அறிந்திராத செய்திகளை கொண்டு வந்திருக்கிற புத்தகம் என்று சொல்லலாம். 25 ஆண்டுகளுக்கு முன்னால் 1987 பகத்சிங்கும் இந்திய அரசியலும் என்னும் ஒரு நூலை நான் எழுதியிருந்தேன். அந்த நூலுக்காக பகத்சிங் வாழ்ந்த இடத்திற்கும் பகத்சிங்கினுடைய நண்பர்கள் வாழ்கிற இடத்திற்கும், அன்றைக்கு சிவவர்மா உயிரோடு இருந்தார், அவரை பார்ப்பதற்காக கான்பூர் அருகிலே இருக்கிற ஒரு கிராமத்திற்கு சென்றிருந்தேன். இந்திய தேசிய ஆவண காப்பகத்திலே இருந்து பகத்சிங்கை பற்றிய செய்திகளையும் பகத்சிங் எழுதிய சில கடிதங்களையும் அன்றைக்கு நான் தேடி எடுத்தேன். ஏறத்தாழ 7-8 கடிதங்களை என்னுடைய நூலினுடைய பின் இணைப்பாக நான் சேர்த்திருந்தேன். அந்த புத்தகத்திலேயே ஒரு செய்தியை எழுதினேன். இது தொடக்கம்தான். பகத்சிங்கை பற்றிய ஆய்வுகள் இன்னமும் நிறைய வர வேண்டும். இந்த புத்தகத்தினுடைய அடுத்த கட்டமாக இதனையும் தாண்டி இதனினும் விரிவாக நூல்கள் தமிழிலே வருமானால் அது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று என்று எழுதியிருந்தேன். அன்றைக்கு நான் எழுதியிருந்த அந்த வரிகளை இந்த புத்தகம் மெய்ப்பித்திருக்கிறது என்று கூறலாம். பொதுவாக பகத்சிங் என்றால் ஒரு வீர இளைஞனின் அடையாளம், உணர்ச்சிகரமான ஒரு போராளியினுடைய தோற்றம் என்றுதான் நாம் கருதி கொண்டிருக்கிறோம். பலர் பகத்சிங்கை பற்றி இப்படி கூட விமர்சனம் செய்வது உண்டு. பகத்சிங் ஒரு உணர்ச்சி வயப்பட்ட இளைஞனினுடைய அடையாளமே தவிர தத்துவார்த்த தெளிவோடு போராட்டத்தில் ஈடுபட்டவர் என்று சொல்ல முடியாது என்று கூறுவார்கள். யார் அப்படி கூறுவார்கள் என்றால், பகத்சிங்கினுடைய எழுத்துக்களை முழுமையாக படிக்காதவர்கள் மட்டும்தான் அப்படி கூறுவார்கள். காரணம், பகத்சிங்கினுடைய எழுத்துகள் மிக ஆழமான தத்துவ சிந்தனைகளை கொண்டனவாக இருந்திருக்கின்றன. அதுவும் பகத்சிங் தூக்கிலிடப்படுகிற போது அவருக்கு வயது 24 தான் என்பதை நாம் குறித்து கொள்ள வேண்டும். அவர் 1928 கீர்த்தி என்கிற இதழில் எழுதிய கட்டுரைகளெல்லாம் அப்போது அவருக்கு வயது 20 அல்லது 21 தான். 20 வயது இளைஞன் எழுதியதாக நம்மால் பார்க்க முடியவில்லை. அத்தனை ஆழமான செய்திகளை கொண்டதாக அந்த கட்டுரைகள் இருக்கின்றன. அந்த கட்டுரைகளை எல்லாம் தமிழிலே மொழிபெயர்த்து சிவகுமார் இந்த புத்தகத்தில் கொண்டு வந்து தந்திருக்கிறார்.
குறிப்பாக 2 கட்டுரைகளை பற்றி சொல்ல வேண்டும். ஒன்று மதம் பற்றியது, இன்னொன்று தீண்டாமை பற்றியது. மதம் பற்றிய கட்டுரையை தொடங்குகிற போதே பகத்சிங் சொல்லுகிறார், இங்கே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வெறுப்பதற்கு மதம் மட்டுமே போதுமான காரணமாக இருக்கிறது. நாம் வெள்ளையரை எதிர்த்து, அடிமைத்தனத்தை எதிர்த்து போராடுகிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் ஒரு இந்துவும் சீக்கியனும் முஸ்லீமை எதிர்ப்பதற்கு அவன் இஸ்லாமியன் என்கிற ஒன்று மட்டும் போதுமானதாகவும், இஸ்லாமியன் இந்துவையும் சீக்கியர்களையும் வெறுப்பதற்கு அந்த மதம் மட்டுமே காரணமாகவும் இருந்தால் போதுமானதாக இருக்கிறது என்று பகத்சிங் சொல்லுகிற போது, அன்றைக்கே இந்த மத கலவரங்கள் தொடங்கி இருக்கின்றன என்பதை நம்மால் உணர முடிகிறது. இந்த மத போராட்டங்களுக்கு எது மாற்றமாக இருக்கும் என்றால், உடனடியாக சோவியத் பற்றி பகத்சிங் எழுதுகிறார். இப்படித்தான் விடுதலை பெறுவதற்கு முன்னால் ரஷ்யாவில் ஜார் மன்னனினுடைய ஆட்சியிலே தொழிலாளர்கள் அடித்தும் மோதி கொண்டு இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அங்கே ஒரு சோசியலிச நாடு, சோவியத் யூனியன் அமைந்ததற்கு பிறகு தொழிலாளர்கள் மதங்களால் மோதிக்கொள்வதில்லை என்கிறார். வர்க்க உணர்வு வருமானால் மத போராட்டம் தானாக களைந்து போய்விடும். வர்க்கம் ஒன்றுதான். உழைக்கிற மக்களே, விவசாயிகளே, நீங்கள் ஒருங்கிணைந்து முதலாளிகளுக்கு எதிராக போரிடுங்கள். உங்களுக்குள் வேறு வேறு மதம் இருப்பதை பற்றி கவலைப்படாதீர்கள், நீங்கள் உழைக்கிற மதம் என்று பகத்சிங் எழுதுகிறார். இப்படித்தான் தீண்டாமை கொடுமையும் அன்றைக்கு எவ்வளவு கடுமையாக இருந்தது என்பதை பகத்சிங் எழுதுகிற போது, ஒரு நாயை கூட நாம் தூக்கி கொஞ்சுகிறோம், அது நம்முடைய வீட்டினுடைய சமையலறை படுக்கையறை வரைக்கும் போவதற்கு அனுமதிக்கிறோம். ஆனால் ஒரு மனிதன், சக மனிதன், அவன் உள்ளே வந்தால் வீடு தீட்டுப்பட்டு விடும் என்று கருதுகிறோம். கோயிலுக்குள் வந்தால் கோயிலும் கடவுளுமே தீட்டுப்பட்டு விடுவார்கள் என்று கருதுகிறோம். என்ன நியாயம் இது? சக மனிதனை மதிக்காதவர்களுக்கு சுதந்திரம் கேட்பதற்கான தார்மீக உரிமை இல்லை என்று பகத்சிங் எழுதுகிறார். இது 21ஆம் நூற்றாண்டில் நாம் பேசுகிற நம்முடைய குரல் இல்லை. ஏறத்தாழ 90 ஆண்டுகள் 80 ஆண்டுகளுக்கு முன்னால் பகத்சிங் பேசிய குரல். அந்த அடிப்படையில் அன்றைக்கு விடுதலைக்கு போராடிய தலைவர்களை கூட கடுமையாக சில விமர்சனம் செய்கிறார். லாலா லஜபதி ராய் கொஞ்சம் சமூக உணர்வுடையவராக, அக்கறை உடையவராக இருக்கிறார். ஆனால் மிக பிடித்த பண்டிட் மதன் மோகன் மாளவியா தீண்டாமையை இன்னமும் பின்பற்றுகிறார். ஒரு துப்புரவு தொழிலாளி தனக்கு மாலை அணிவித்தால் அதனை ஏற்றுக்கொள்வது போல காட்டுகிற மாளவியா அவர்கள் பிறகு அணிந்திருந்த உடையோடு குடித்ததற்கு பிறகுதான் தீட்டு போகிறது என்று கருதுகிறாரே, எவ்வளவு பெரிய தந்திரமான ஏமாற்று என்று கேட்கிறார். எனவே பகத்சிங் வெறும் உணர்ச்சி வயப்பட்ட இளைஞன் இல்லை, தத்துவார்த்த செய்திகளை உள்வாங்கிக் கொண்ட ஒரு விடுதலை போராளி. அவனை பற்றிய பல்வேறு செய்திகளை இந்த புத்தகம் நமக்கு தருகிறது. இந்திய சுதந்திர போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஹிஸ்டரியில வந்து படிச்சிருப்போம். அநேகமா வந்து 8th இருந்து 10th வரைக்கும் வந்து ஒரு கன்ஃபார்மா அந்த ஒரு சாப்டர் வந்து நம்மளோட ஹிஸ்டரி புக்ல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம படிக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுப்போம். பட் ஃபைனலா நம்மளுடைய மனசுலயும் நம்மளுடைய மைண்ட்லயும் இருக்கக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா, எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க, நம்ம இதை வந்து சரியா பயன்படுத்துறோமா அப்படின்னு நம்மளே யோசிக்க. நீங்க சொன்னீங்கல்ல, ஒன்னு மைண்ட்ல இருக்கும் நம்மளுக்கு இதெல்லாம் படிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு வார்த்தை தான் மைண்ட்ல இருக்கும், தியாகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. கிரேட். யா, அந்த தியாகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு வந்து பொருளே பாத்தீங்கன்னா பகத்சிங் அப்படின்னு சொல்லலாம். அவரை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்க நம்மளுக்கும் அந்த தியாக உணர்வு கொஞ்சமாவது வரும் அப்படின்னு நானும் நம்புறேன். இந்த காலகட்டத்துக்காக நம்ம நாட்டுக்கு நம்மளோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம் அப்படிலாம் சொல்லலாம் அதை படிக்கிறதுக்கு. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலா வந்துட்டே இருக்கு புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல. இது இனியவை இன்று. வெல்கம் பேக். இனிய நிகழ்ச்சிக்கு புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. வித் மீ வருணன், சௌமியா அவர்கள். எஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேச போறோம். சிந்தனை. இந்த சிந்தனை ஒண்ணு மட்டும் தான் வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து ஒரு விதையா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா வருண்? யா, பட் ஏன் நீங்க இப்போ வந்து சிந்தனையை பத்தி பேசுறீங்க? கரெக்ட். ஏன் வந்து நீங்க கேட்டீங்கன்னா, நிறைய பேர் வந்து நமக்குள்ள நிறைய சிந்தனைகளை வந்து விதைப்பாங்க. அவங்களுடைய பேச்சை கேட்டாலே நம்மளுக்குள்ள நிறைய தாட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தாட்ஸ் எல்லாம் வந்து எழுதி வச்சுக்கிறத கூட நான் வந்து பாத்திருக்கேன் பெரிய பெரிய பேச்சாளர்களுடைய பேச்சு கேட்டு. சோ இந்த மாதிரியான சிந்தனைகள் தான் வந்து பெரிய லெவல்ல நாம ஏதாவது சாதிக்கிறதுக்கு வந்து ஒரு தூண்டுகோலா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட சிந்தனைகளை விதைக்கக்கூடிய இறையன்பு அவர்கள் தான் இப்ப வந்து பேச போறாரு. கிரேட். அவருக்கு ஒரு ஆப்டான இன்ட்ரோ தான் கொடுத்திருக்கீங்க. அவர் எடுத்து பேசக்கூடிய ஒரு டாபிக்னாலே ரொம்ப இன்டெலிஜென்ட்டா தான் இருக்கும். இன்னைக்கு அப்படி ஒரு இன்டெலிஜென்ட் டாபிக் என்ன சொல்ல போறாருன்றதை பார்க்கலாம். வணக்கம். நாம் வந்து நம்மை அறியாம சில ஆச்சரியங்களை வளர்த்து கொள்கிறோம். அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் இது கெட்டது, இந்த மொழி கெட்டது, அல்லது இந்த இனம் கெட்டது
அல்லது இந்த மதம் கெட்டது அல்லது இந்த ஜாதி கெட்டது அப்படின்னு சொன்னால் கூட நம்மளை அறியாமல் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே அதை நம்ப ஆரம்பிச்சிடுறோம். நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா ஆச்சரியங்களுமே நாமே உணர்ந்து வர்றதில்லை, யாரோ ஒருத்தர் சொல்லி தான் வருது. யாரோ ஒருத்தர் நம்மளை தவறாக கைட் பண்ணிடுவாங்க. நான் பார்த்துருக்கேன் சில காலேஜஸில் பார்த்தீங்கன்னா பசங்களுக்குள்ள பிரிவு எதனாலனா ஜாதி அடிப்படையில். இந்த 2 ஜாதிகளுக்கும் பெரிய வித்தியாசமே இருக்காது. எல்லாரும் ஒரே ஊர், பக்கத்து பக்கத்து கிராமம், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் ஏன் இந்த வித்தியாசம்? ஏன் உங்களுக்குள்ள பிரிவினை? யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க அவங்கக்கிட்ட நீ பழகக்கூடாது, அவங்ககிட்ட பேசக்கூடாது அப்படின்னு. அது வந்து அவன் மனசில் ஆழமாக பதிஞ்சிருது. சின்ன வயசுலேயே ஒரு குழந்தைகிட்ட வந்து எதையாவது ஒன்று சொன்னீங்கன்னா அது ஆழமாக பதிஞ்சிடும். ஒரு ஸ்கூலில் என்ன பண்ணியிருக்காங்க, 2 பிரிவாக பிரிச்சுருக்காங்க. பிரிச்சுட்டு மொசாட், நீலாம் வந்து மொசாட் இசையை ரசிக்கிற ஆளுங்க. இன்னொரு குரூப் கிட்ட நீலாம் பித்தோவன் இசையை ரசிக்கிற ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பசங்களுக்கு இசைனா என்னன்னு தெரியாது, மொசாட்னா என்னன்னு தெரியாது, மொசைக்கு தான் தெரியும். பித்தோவான்னா என்னன்னு தெரியாது, இவங்க யாரையுமே தெரியாது. இப்போ இந்த பசங்க பித்தோவான் இசையும் கேட்கல, மொசாட் இசையும் கேட்கல. ஆனால் இவன் அவனுக்குள்ளே பேசிக்கிறான், டே நாமெல்லாம் மொசாட் ஆளுடா. அவன் அவனுக்குள்ளே பேசிக்கிறான், நாமெல்லாம் பித்தோவான் ஆளுடா. இப்போ என்னாச்சு, கிளாஸு எந்த ஒரு போட்டி வந்தாலும் ஃபுட்பால் விளையாடுறதுன்னா மொசாட் குரூப்பெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கும், பித்தோவான் குரூப்பெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கும். சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா மொசாட் குரூப்பெல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க, பித்தோவான் குரூப்பெல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. இன்னும் அவங்களுக்கு மொசாட்னா யாருன்னு தெரியாது, பித்தோவான்னா யாருன்னு தெரியாது. இது யாருன்னே தெரியாமல் இப்படி ஒரு ப்ரெஜுடிஸ். காரணம் என்னென்னா, யாராவது ஒருத்தர் நம்மக்கிட்ட அப்படி ஒரு மெஸ்மரைஸ் பண்ணிவிட்டால் நம்ம நினச்சிடறோம் உண்மைதான், நாம் இந்த குரூப் தான், நமக்கு தனித்தன்மை இருக்குது, நாம் மற்றவங்களிருந்து டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணம் காரணமே இல்லாமல் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நாம் வந்து நம்மளை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய எண்ணம் வந்துடுது. இதுதான் ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொன்னார், மேன் இஸ் ஃப்ராக்மெண்ட்னார். நான் இருக்கேன்னா நான் என்ன பண்ணுறேன், எனக்கு பிடிச்ச இசையமைப்பாளருடைய ரசிகரோட ஒரு டைம் நான் அலைன் பண்ணுறேன், எனக்கு பிடிச்ச ஃபுட்பால் டீமை விரும்புகிறவரோட ஒரு டைம் அலைன் பண்ணுறேன், எனக்கான ஒரு பழக்கம் உள்ளவர் இன்னொருத்தர் இருந்தாரா அவரோட அலைன் பண்ணுறேன். வி ஆர் ஃப்ராக்மெண்டட். அப்போ மனிதனை ஃப்ராக்மெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி அவனை பிரிக்கிறது. ஏன்னா பல்வேறு கூறுகளாக அவன் சிதறுண்டு போவான், அதுதான் உண்மை. அதே மாதிரி குழந்தைங்களை பாருங்கள், அண்ணன் தம்பின்னு 2 குழந்தைங்க இருக்கும். நீங்கள் அண்ணங்கிட்ட ஏய் இந்த பொம்மை ஒன்றுது, இந்த பொம்மை தம்பிது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த குழந்தை என்ன பண்ணும்னா தான் பொம்மையை பத்திரமா வச்சுக்கும், அழுக்குப்படாமல் பார்த்துக்கும். அந்த பொம்மையை கண்டுக்கவே கண்டுக்காது. சமயம் வந்துச்சுன்னா அந்த பொம்மையை பார்த்து ஒரு குத்து விடும். யாரும் இல்லைன்னா, தம்பி இல்லைன்னா அதை பார்த்து ஒரு குத்து விடும், தம்பி அண்ணன் இல்லைன்னா அந்த பொம்மையில் ஒரு குத்து விடும். முடிஞ்சிச்சுன்னா அப்படி அழுக்கு கூட பண்ணும், தான் கையில் இருக்கிற அழுக்கு அந்த பொம்மையில் தேய்ச்சி இப்படி வச்சுட்டு யாரும் பார்க்காத மாதிரி அப்படி ரொம்ப நல்ல புள்ள மாதிரி போகும். சரி, அதுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது என்ன பண்ணோம்னா 2 பொம்மையும் இருந்துச்சுன்னா இதுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ, இதுக்கு பர்கர் பிடிச்சா அதுக்கு பர்கரை துண்டு போடும், இதுக்கு எது பிடிக்காதோ அதை வந்து அந்த பக்கத்து பொம்மைக்கு போடும். இது எதனால்? இது பொம்மை தானே, 2 பொம்மை தான், 2மே பேசுறதில்ல, 2க்குமே உயிர் இல்லை. ஆனால் கூட ஏன் பொம்மை அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த குழந்தை தனக்கு பிடித்த பொம்மைன்னு இல்லாமல் தனக்கு ஒதுக்கப்பட்ட பொம்மை மீது ஒரு அட்டாச்மெண்ட்டை வளர்த்துக்குது. இதுதான் ப்ரிஜுடிஸ். நாம் வந்து யார் மேலே ப்ரிஜுடிஸ் ஆனாலும் இந்த குழந்தைங்க மனநிலையில் தான் இருக்கோங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் போதும். தேவையே இல்லாமல் மொசாடை கேட்காம மொசாட் குரூப்புன்னு நினச்சிக்கிற பசங்க மாதிரியும், பிடிச்ச பொருளை நமக்கான ஒதுக்கப்பட்ட அந்த பொம்மைக்கு கொடுக்குற குழந்தைங்க மாதிரியும் தான் நம்ம இருக்கிறோங்கிற ஒரு ரியலைசேஷன் வந்தாலே நம்ம எல்லா ப்ரிஜுடிஸ்லேருந்து விலகிடலாம். ஏன்னா எல்லா ப்ரிஜுடிஸும் முட்டாள்தனமானவை, ஆதாரமற்றவை, அற்பமானவை, பிரிக்கக்கூடியவை, பேதம் ஏற்படுத்தக்கூடியவை, கலவரம் உண்டாக்கக்கூடியவை, நியாயமற்றவை, மனிதர்களை மனிதர்களாக இல்லாமல் விலங்குகளாக மாற்றுபவை என்பவற்றை உணர்வதற்கு நாம் அந்த பொம்மைகளை நினைத்துக் கொள்வோம், மாணவர்களை நினைத்துக் கொள்வோம், மாச்சரியங்களிலிருந்து ஆச்சரியப்படும் அளவிற்கு விடுதலை பெறுவோம்.
குரூப்பிசம் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நம்ம பொருத்தி பார்த்தோம்னா அது ஒரு பொருளை வந்து தரும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து யாருமே அதுவும் இன்னைக்கு சுதந்திர இந்தியாவில் உட்காந்துட்டு வந்து இன்னைக்கு எல்லாரும் வந்து நம்மளுடைய நாடு வந்து எந்த அளவுக்கு சுதந்திரம் வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நிறைய பேர் அதுக்காக எவ்வளவு போராடினாங்க அப்படிங்கிற விஷயம் தான் வந்து இன்னைக்கு எல்லாரும் மைண்ட்லயும் இருக்கும் இல்லையா? நம்மளோட குரூப்ல வந்து 100 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த பகுதிக்கு போகலாம். அண்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேல பத்தி பேசுறதுக்காக ஒரு ஆப்டான கெஸ்ட் வந்திருக்காரு. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஒரு தலைவர் வந்திருக்காரு. அவர் வரதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதிய FM ஸ்டேஷன்ல எல்லாரும் இனியவா இந்த நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. வித் மீ வருணன் சௌமியா அவர்கள். இன்னைக்கு வந்து சுதந்திர தினம் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பட் சுதந்திர தினம் அப்படின்னா வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பத்தி பேசுவாங்க. பட் முக்கியமா பாத்தீங்கன்னா சுதந்திரம் அது வந்து கிடைச்ச நம்மளுக்கு வந்து 67 வருஷம் வந்து நம்ம வந்து கடந்து வந்திருக்கோம். இந்த ஒரு ஜேர்னி எப்படி இருந்தது அது சம்பந்தமா தான் இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பேச போறோம்னு நினைக்கிறேன் இல்லையா? கரெக்ட். இன்னைக்கு இதை பத்தி பேசுறதுக்காக ஒரு ஆப்டான கெஸ்ட் நம்ம கூட இருக்காரு. தமிழருவி மணியன் ஐயா வந்திருக்காங்க. ரொம்ப நன்றியா வந்து. வணக்கம். வணக்கம் ஐயா, ரொம்ப சந்தோஷம் எங்களோட ஷோக்கு வந்தது. சுதந்திரம் கிடைச்ச நான் சொன்ன மாதிரி 67 வருஷம் ஆச்சு ஐயா. ஸோ சுதந்திரம் கிடைச்ச காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம நாட்டுடைய ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னா நீங்க வந்து எந்த விஷயத்த சொல்லுவீங்கன்னு சொல்ல முடியுமா? ஜனநாயகம்தான். இந்தியாவில் இன்று வரை சிறிதும் சேதமடையாமல் பாதுகாக்கப்படுகிற ஜனநாயகம். ஏனென்றால் 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் நம்முடைய நாடு விடுதலை பெற்றது. ஒரு நாள் முன்பே பாகிஸ்தானுக்கு விடுதலை கிடைத்தது. ஆக 1947 ஆகஸ்ட் 14 பாகிஸ்தான் உருவாவதற்கு அடித்தளத்தை அமைத்த முகமது அலி ஜின்னா ஜனநாயக நாடாகத்தான் பாகிஸ்தான் இருக்க வேண்டும் என்று அவர் கனவு கண்டார். ஆனால் 5 ஆண்டுகளுக்குள் பாகிஸ்தானுடைய பிரதமர் லியாக்கத் அலி கான் படுகொலை செய்யப்பட்டார். அத்தோடு ஜனநாயகம் அங்கே முடிவுக்கு வந்தது. அதற்கு பிறகு அயூப் கானுடைய புரட்சியினால் இராணுவ ஆட்சி நடைமுறைக்கு வந்து சேர்ந்தது. 25 ஆண்டுகள் முடிவதற்கு முன்பே மத அடிப்படையில் உருவெடுத்த பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் என்று இருந்தது. கிழக்கு பாகிஸ்தான் வங்கதேசமாக மாறியது. எனவே 5 ஆண்டுகளுக்குள் ஜனநாயகத்தை பறிகொடுத்து 10 ஆண்டுகளுக்குள் முழுக்க அங்கே ஒரு இராணுவ ஆட்சி வருவதற்கு வழிவகுத்து 25 ஆண்டுகள் முடிவதற்குள்ளாக அந்த நாடே 2ஆக பிரியக்கூடிய நிலைக்கு வந்து சேர்ந்தது. ஆனால் 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் நாம் பெற்ற சுதந்திரம் இன்று வரை காஷ்மீரத்திலே இருந்து கன்னியாகுமரி வரை சிதறாமல் ஒருமைப்பாட்டு உணர்வோடு நாம் அனைவரும் வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்டாடுகிற வகையில் ஜனநாயகத்தை உயிர் மூச்சாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறோமே. இந்த ஜனநாயகம் என்பதுதான் நம்முடைய சுதந்திர இந்திய வரலாற்றில் நாம் பெற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம். வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற விஷயம் தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாருக்கிட்டையும் பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இல்லையா நம்மளோட இந்தியாவை பற்றி. 67 வருஷங்கள் ஆயிடுச்சு. அந்த சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு ஒரு விஷன் இருந்திருக்கும். நம்மளுக்கு ஃப்ரீடம் கிடைச்சோன்னா நம்ம கண்ட்ரி இப்படி வந்து உருவாகும் நிறைய பேர் கனவு கண்டிருப்பாங்க. அந்த கனவு வந்து கொஞ்சமாவது உண்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாமா? 1947 ஆகஸ்ட் 15 நாடு விடுதலை பெற்ற பொழுது ஆட்சி என்றால் என்னவென்றே அறியாதவர்கள் இந்தியர்கள். இவர்களிடம் நாம் நம்முடைய அதிகாரத்தை பறிகொடுத்து விட்டு வந்திருக்கிறோம். எவ்வளவு காலம் இவர்கள் ஆளப்போகிறார்கள் என்று ஏளனம் செய்தவர்தான் சர்ச்சில். இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு குண்டூசியை கூட சொந்தமாக தயாரிக்கக்கூடிய தகுதியோ திறனோ இல்லாத நாடு என்று கேலி பேசினார்கள். ஆனால் இன்று இந்தியா தொழில்துறையில் வளர்ந்திருக்கிறது, விவசாயத்துறையில் வளர்ந்திருக்கிறது, கல்வி புரட்சி நிகழ்ந்திருக்கிறது. இந்த நாட்டில் மக்கள் தொகை கூடிக்கொண்டே போனாலும் மக்கள் தொகை கூடிக்கொண்டு போனதனுடைய விளைவாக வந்து சேர வேண்டிய பஞ்சமோ வறட்சியோ இல்லாமல் அனைவரும் பசியாறக்கூடிய சூழல் கனிந்திருக்கிறது. இவையெல்லாம் இந்த தேசத்தில் நிகழ்ந்திருக்கக்கூடிய நல்ல அம்சங்கள். இன்னும் பெருமிதத்தோடு நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம், உலகத்திலேயே வலிமைமிக்க இராணுவங்களில் ஒன்று நம் இந்திய இராணுவம். விண்வெளியில் உலகமே வியக்கக்கூடிய அளவுக்கு அறிவியல் துறையில் சிகரத்தை தொட முடியும் என்று சாதித்திருக்கிறோமே. இவையெல்லாம்
சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு நம் மூதாதையர்கள் கண்ட கனவு நனவானது என்பதற்கான நல்லடையாளம். இந்த ஒரு பயணம் வந்து 67 வருஷம் வந்து நம்ம கட்டி காத்துட்டு இருக்கோம் இந்த சுதந்திரத்தை அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்லையா? ஆங்கிலேயர்கள்கிட்ட இருந்து விடுதலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி வேறு ஏதாவது ஒரு நோக்கத்தோட இந்திய சுதந்திர போராட்டம் நடந்ததா? அப்படி அந்த நோக்கம் இருந்ததுன்னா அது வந்து வெற்றி அடைஞ்சுதான்னு சொல்ல முடியுமா? இல்லை, பொதுவாகவே ஒரு சுதந்திர போராட்டம் என்பது அடிமைத்தலையை அறுத்தெறிவதற்காகத்தான். நீங்கள் அடிமைகளாக இருந்து எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாது. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், சுதந்திர காற்று என்பது எங்கே வீசும்? சமத்துவமும் சகோதரத்துவமும் இருக்கக்கூடிய இடத்திலே தான் சுதந்திர காற்று வீசும். இன்றைக்கு இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியாவிலே இருக்கக்கூடிய 120 கோடி மக்களும் சமமானவர்கள். இதில் பேதமே கிடையாது. அங்குமிங்குமாக சில மனநோயாளிகள் பேதங்களை ஏற்படுத்துவதற்கு முயன்றாலும் கூட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அனைவருக்கும் சமத்துவம் இருக்கிறது. அந்த அடிப்படை உரிமைகள் தான் முக்கியம். நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை சுதந்திரமாக எழுத முடியும். நீங்கள் எதை சொல்ல விரும்புகிறீர்களோ அதை சுதந்திரமாக சொல்ல முடியும். எனவே எழுத்து உரிமை, பேச்சு உரிமை, கருத்துக்களை அப்படியே வெளியிடும் உரிமை, நீங்கள் எந்த சமயத்தை சார்ந்திருக்கிறீர்களோ அந்த சமயம் சார்ந்து தொழுகை நடத்துவதற்கும் வழிபாட்டில் இறங்குவதற்குமான உரிமை, இப்படி அனைத்து உரிமைகளும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதியை வேண்டுமானாலும் நாடாளுமன்றத்தில் 3/2 பங்கு உறுப்பினர்கள் உட்கார்ந்து திருத்த முயலலாம். ஆனால் அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் என்று சொல்கிறோமே, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதில் கை வைப்பதற்கு நாடாளுமன்றத்திற்கே அதிகாரம் கிடையாது. அந்த அளவுக்கு எல்லா உரிமைகளும் பூரணமாக அனைத்து மக்களுக்கும் சென்று சேர வேண்டும் என்பதற்காகத்தான் சுதந்திரத்தை பெற்றார்கள். அது இன்றைக்கு நம்மால் பூரணமாக அனுபவிக்கப்படுகிறது. சரியா சொன்னீங்கய்யா. ஒரு டெமோக்ரஸி அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறது நம்ம கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம் ஐயா இந்த உலகத்திலேயே. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் தான் நாங்களாம் பிறந்தோம். ஸோ அந்த புக்கில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடத்திட்டங்களில் வந்து சுதந்திரத்தை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் படித்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த அளவுக்கு மட்டும்தான் இப்போ இருக்கவங்க எல்லாரையும் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு, அது மட்டும் தான் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஐயா? இல்லை, என்னை பொறுத்தவரையில் மிகுந்த வருத்தத்தோடு தான் என்னுடைய கருத்தை இதன் தொடர்பாக பதிவு செய்வேன். இப்பொழுது நீங்கள் லெனினை அறியாதவர்கள், லெனினுடைய தலைமையில் நடந்த சோவியத் புரட்சியை அறியாதவர்கள் சோவியத் மண்ணில் ஒருவரை கூட நீங்கள் காண முடியாது. எந்த இளைஞனாக இருந்தாலும் சோவியத் வரலாறு முழுவதையும் அவன் தெரிந்து வைத்திருப்பான். மாசேதுங்கனுடைய நெடும் பயணத்தை அறியாத ஒரு சீனத்து மாணவனை நீங்கள் சிந்திக்கவே முடியாது. அமெரிக்க விடுதலை போர் வாஷிங்டன் தலைமையில் நடந்ததிலே இருந்து நீங்கள் ஜெஃபர்சன் உருவாக்கிய அந்த உரிமை பிரகடனம் வரையில் தெளிவாக அத்தனை அமெரிக்கர்களும் அறிந்து வைத்திருப்பார். ஆனால் இன்றைய சாபக்கேடு, இந்தியாவை பொறுத்தவரையில் இளைஞர்கள் நம்முடைய சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு இருந்த இந்தியா, சுதந்திரத்தை பெறுவதற்காக தன்னலமற்று முற்றாக தங்களை அர்ப்பணித்து கொண்ட தலைவர்கள், இந்த சுதந்திரத்தினால் நமக்கு கிடைத்த புதிய உரிமைகள் எவை குறித்தும் இவர்களுக்கு ஒரு தெளிவான பார்வை கிடையாது. நான் சில காலம் ஆசிரியராக பணியாற்றியவன். வரலாறு, புவியியல், ஆங்கிலம் இந்த மூன்றையும் நடத்தக்கூடியவனாக இருந்தவன். நீங்கள் வரலாறு, புவியியல் இரண்டும் சேர்ந்து சமூகவியல் என்று ஒரு பாடப்புத்தகமாக இருக்கும். நீங்கள் எஸ்எஸ்எல்சி வரை அதைத்தான் படிப்பீர்கள். அதில் முகலாய வரலாறிலிருந்து பல்வேறு வரலாறுகள் 10 பக்கங்களாக வரும். அதில் ஒரு 10 பக்கம் இந்த இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு இருக்கும். அதை தவிர இந்த இந்திய சுதந்திர போராட்டம் குறித்து பெரிதாக அறிந்து கொள்வதற்கு எந்த வாய்ப்பையும் பள்ளிக்கூடங்களில் மாணவர்கள் பெற முடியவில்லை. இந்திய சுதந்திர வரலாறு என்பது 10 பக்கங்களுக்குள் அடங்கக்கூடியதா என்ன? நான் வேண்டுமென்றால் கேட்கிறேன், இப்பொழுது நீங்கள் ஒரு வீதியிலே போய் நில்லுங்கள், பிள்ளைகள் வரிசையாக வருவார்கள், அல்லது எந்த கல்லூரி வாசலிலும் போய் நில்லுங்கள். 1947 ஆகஸ்ட் 15 இந்த நாடு விடுதலை பெற்ற பொழுது தமிழ்நாட்டில் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்திருந்தவர் யார்? கேளுங்கள் பார்க்கலாம். 1946 சென்னை ராஜதானியின் முதலமைச்சராக இருந்தவர் யார்? கேட்டு பாருங்கள். காந்தியினுடைய முழு பெயரை எத்தனை இளைஞர்கள் சொல்வார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர்? கஸ்தூரிபாவை பற்றி அறிந்து வைத்திருப்பவர்கள் எத்தனை பேர்? ஜவஹர்லால் நேருவை ஓரளவு பெயர் அறியலாம், ஆனால் மோத்திலால் நேருவை அறிந்து வைத்திருப்பவர்கள் எத்தனை பேர்? இந்த மண்ணில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நடிகர்களை அறிந்து வைத்திருக்கிற அளவுக்கு, தரம் குறைந்த அரசியல் தலைவர்களை அறிந்து வைத்திருக்கிற அளவுக்கு, இந்த தேசம் விடுதலையை பெறுவதற்காக முற்றாக தங்களை அர்ப்பணித்து வேள்வி நடத்திய மகத்தான மனிதர்களை, அவர்கள் முன்னின்று நடத்திய போராட்டங்களை அறியவே இல்லை. அறிவதற்கான முயற்சியும் இல்லை, விருப்பமும் இல்லை. அதுதான் அங்கே முக்கியம். அதனால்தான் நான் கோவையில் ஒவ்வொரு மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையும் இளைஞர்களை, மாணவர்களை, மாணவியரை ஓர் அரங்கத்தில் பெரிதாக ஒன்று திரட்டி ஒவ்வொரு மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஒரு தலைவரை பற்றி பேசினேன். அதற்கு சுதந்திர வேள்வி சொற்பொழிவுகள் என்று பெயர். 24 மணி நேர ஒலிப்பேழை அது. இன்று காலை 6 மணிக்கு நீங்கள் அந்த ஒலிப்பேழையை தொடங்கினால் மறுநாள் காலை 6 மணி வரை இடைவிடாமல் உங்களோடு நான் பேசிக்கொண்டிருப்பேன். அதில் காந்தியை பற்றி, ஜவஹர்லால் நேருவை பற்றி, ஜேபியை பற்றி, பெரியாரை பற்றி, ஜீவாவை பற்றி, காமராஜரை பற்றி, இப்படி 12 தலைவர்களை பற்றி 2 மணி நேரம் பேசியிருக்கிறேன். நோக்கம் வேறொன்றும் இல்லை. இன்றைய இளைஞர்களிடம் இவையெல்லாம் சென்று சேர வேண்டும் என்று நினைக்கிறேன். இப்பொழுது பாடம் நடத்துகிற ஆசிரியர்களே, அந்த வரலாற்று பாடத்திட்டத்தில் 10 பக்கங்கள் இருந்தால் அந்த 10 பக்கங்களில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தியை கிளிப்பிள்ளை போல் இவர்கள் சொல்லுவார்களே தவிர, கூடுதலாக தகவல்களை திரட்டி அவற்றையெல்லாம் பிள்ளைகளிடம் கொண்டு சேர்த்து தேசப்பற்றை வளர்த்தெடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் இன்று ஆசிரியரிடமும் இல்லை. அப்படி அறிய வேண்டும் என்கிற தாகமும் தவிப்பும் இளைஞர்களிடம், குறிப்பாக மாணவ மாணவியரிடம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இந்த பெட்டர் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் சொன்னது அப்படி தான் இருந்துச்சு. உண்மையிலே இது ஒரு கசப்பான உண்மைதான். அந்த சோஷியல் ஸ்டடீஸ் அப்படிங்கிற கிளாஸ் வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாக அதை பற்றி சொல்லுவாங்க, ரொம்ப போரிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நானும் நிறைய டீச்சர்ஸ் பார்த்துருக்கேன், ரிலேட்டடாக நிறைய விஷயங்களை வந்து பேக்ரவுண்டில் என்ன நடந்துச்சு அந்த டைமில், அது மாதிரி நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லினா எல்லாருமே கேட்கறதுக்கு ரெடியாக தான் இருப்பாங்க இல்லையா? கண்டிப்பாக. என்னோட ஒரு சோஷியல் சயின்ஸ் டீச்சர் பார்த்தீங்கன்னா வந்து சுதந்திர போராட்டத்தை ஒரு கதை மாதிரி சொன்னாங்க. அதுக்காகவே அவங்களுடைய கிளாஸஸ்லாம் மிஸ் பண்ணாமல் வந்து உட்காந்துருப்போம். ஆனால் எத்தனை ஆசிரியர்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் எடுத்து சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. உங்களுடைய ஆசிரியை வந்து ஒரு ரேரஸ்ட் ஆஃப் ரேர். ஒரு நாமெல்லாம் வந்து இந்த சுதந்திர போராட்டத்தை வந்து நம்ம பார்க்கல. சுதந்திரம் கிடைக்கும் போது நாம வந்து பொறுக்கல. உண்மையிலேயே சொல்ல போனா நம்மளுடைய பாட்டி காலத்துல இருக்கிறவங்களே பாத்தீங்கன்னா சுதந்திரம் கிடைச்ச சமயம் தான் வந்து எனக்கு ஏதோ நினைவு இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்திருக்காங்க. ஆனா இவ்வளோ நாள் நம்ம வந்து டிராவல் பண்ணி இந்த கட்டத்துல வந்து இதை பேசும்போது கூட இன்னும் நேத்து தான் நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சது, இன்னைக்கு நம்ம அந்த சந்தோஷத்தை மனசுல வந்து சுமந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கோன்ற மாதிரியான ஒரு உணர்வு வருது இல்லையா? அது மட்டும் இல்லாம இந்த பழைய ஆட்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்களாம் ஒரு நிறைய ட்ரெஷர் இருக்க ஒரு பெட்டி மாதிரி அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களாம் வந்து நம்ம கூட இருக்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கணும், நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச ஒருத்தர் கிட்ட தான் நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? தொடர்ந்து இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன் கேட்கறதுக்கு. பேசலாம் புதிய FM ஸ்டேஷன்ல. இது இனியவை இன்று.